கோபுரங்கள் சாய்வதில்லை. நீ மாப்பிள்ள கிட்ட பேசுனியா? நாங்க எப்ப அவரை பாக்குறது? அதெல்லாம் நான் சென்னைக்கு வந்து பேச முடிவு பண்றப்பா. எல்லாமே நல்லபடியா கைக்கூடி வந்திருக்கு. மீரா கிட்ட பேசணும். காலையிலேருந்து அவகிட்ட பேசவே இல்லையா? அதான் பேசணும் போல தோணிச்சு ஃபோன் பண்ணேன். அப்பா நாங்க வெளியில போயிட்டு வந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் மாத்திரை போட்டு அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி சரிப்பா, மீரா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன் அண்ணா ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது? என்ன பண்ணலாம்? சரி, குளிச்சுட்டு வந்து கால் பண்ணலாம். நிமி, நிமி, பாத்ரூம்ல இருக்கேம்மா. சரிம்மா. அட, போன் விட்டுட்டு போயிருக்கா? இந்த நிமி விஷ்ணு மாப்பிள்ள பாக்குறேன்னு எங்களுக்கு தெரியாம என்னென்னவோ வேலை பாக்குறாங்க. மாப்பிள்ள போட்டோ இதுல இருக்கான்னு பாத்திர வேண்டியதான். ஐயோ, என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? என்ன கோட் நம்பர்? ஓபன் ஆகலையே. ஏய் வாசுகி, இங்க என்ன நிமி உள்ள குளிச்சிட்டு இருக்கா. மாப்பிள்ள போட்டோ பாக்கலான்னு பாக்குறேன், ஆனா போன் ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க. ஏய் அறிவு கிட்டவள, விஷ்ணுன்னு பேரை போடு, ஓபன் ஆகும். சீக்கிரம். என்னங்க ஓபன் ஆயிடுச்சுங்க. மாப்பிள்ள போட்டோ இருக்கான்னு பாரு. இது பாக்குறேன். ஐயா, பாப்பாவுக்கு தெரிஞ்சா வானத்துக்கு பூமிக்கு குதிக்க ஆரம்பிச்சு. சும்மா என்னங்க இங்க பாருங்க, இந்த பையனா இருக்குமோ? இவன் நல்லா இல்ல, இவனா இருக்காது. நீ அடுத்தத பாரு. இவனா இருக்குமோ? தாடிய மூஞ்சியும் பாரு, பாக்குறதுக்கே சகிக்கல. நிச்சயமா இவனா இருக்காது. என்னங்க இந்த பையன் அழகா இருக்காருங்க. இவர்தான் மாப்பிள்ளையா இருக்கும். ஏன் வாசுகி, இவர்தான் மாப்பிள்ளையா இருப்பாருன்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ற? ஏங்க நீங்களே பாருங்க, இவர் போட்டோவே எத்தனை வச்சிருக்கான்னு பாருங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இவரை பிடிச்சிருக்கிறதுனால தானே இவ்வளவு போட்டோவை வச்சிருப்பா. ஆமாங்க. ஐயா, அம்மாவை எனக்கும் அந்த போட்டோவை காட்ட சொல்லுங்க. வாசுகி, மூர்த்திக்கு போட்டோவை காட்டு. மூர்த்தி எப்படி இருக்க? எக்ஸலண்ட். ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். என்னங்க நிம்மிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுங்க. விஷ்ணு வரட்டும், அவன் வந்ததும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். ஓகே. நிம்மி வந்துட போறா, நீ போன் அங்க வச்சிரு. சீக்கிரம் வை 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 வை. நம்ம பார்த்தது தெரிஞ்சா பேய் ஆட்ட ஆடுவா. சீக்கிரம் போ. சீக்கிரம் வாங்க. ஏய் காஃபி. அண்ணா கால் பண்ணவே இல்லையே. நீ எங்க இருக்குன்னு தெரியல. என்ன பிரிஞ்சு நீ எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ. கடவுளே, நாங்க ரெண்டு பேரும் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி பிரிச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நாங்க ரெண்டு பேரும் எங்க வாழ்க்கை கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கு ஆண்டவன் எங்களுக்கு இவ்வளவு சோதனை? அவ கழுத்துல நான் ஆசையா கட்டின தாலியை கூட தங்க விடாம பண்ணிட்டியே. மீரா எங்க இருக்கு? மீரா, அம்மா கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்?
மீரா இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்கு. மீரா இல்லாம ஒரு நாள் கூட தாங்க முடியல. போய் 2 நாள் தான் ஆச்சு. அவ இல்லாம எப்படி இருக்க போறோம்? மீரா கிட்ட பேசி பார்க்கலாம். ஐயோ, பாஸ்கர் அப்பா வர ஃபோன் பண்றாரே. அவர் மீராவை பத்தி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ, ரெண்டு பேருக்கும் போன் போட்டாலும் 2 பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இது? அன்னோன் நம்பர்ல இருந்து ஏதோ கால் வருது. இன்ஸ்பெக்டர் கூட அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்க சொல்லிருக்காரு. ஒருவேளை கடத்தினவங்க போன் பண்ணி பணம் கேட்பாங்களோ? ஹலோ, சிவா தானே பேசுறது? நான் சிவா தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? சிவா, உங்க மீரா காணாம போயிட்டாங்கல்ல? ஆமா சார், என் மீரா காணாம போயிட்டா. இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல. அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவளை நீங்க பாத்தீங்களா? சார், யார் சார் நீங்க? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். சிவா, பொறுமையா இருங்க. ஏன் பதறீங்க? உங்க மீரா எங்கேயும் போல, என் கூட தான் இருக்காங்க. என்ன, என் மீரா உங்க கூட இருக்கலாம்? சார், நீங்க யார் சார்? சார், என் மீரா எதுக்கு சார் உங்க கூட இருக்கணும்? ஏன்னா உங்க மீராவை கடத்தினது நான் தான். டேய், என்னடா சொல்ற? எங்க வச்சிருக்க என்னோட மீராவை? சொல்றா, என் பொண்டாட்டி எங்க வச்சிருக்க? இந்த பார், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். என் மீராவை மரியாதை விட்டுட்டு சொல்லிட்டேன். டேய், எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் செய். என்ன செய்யணும் சொல்லு, நான் இமீடியட்டா செய்யறேன். ஆனா என் மீராவை எதுவும் பண்ணிடாத சொல்லிட்டேன். சரி, அதை அப்புறம் யோசிக்கிறேன். இப்போ நீ முதல்ல போய் உன் ஆசை பொண்டாட்டி மீராவை கண்ணன் போலீஸ்ல புகார் கொடுத்தல, அதை முதல்ல வாபஸ் வாங்க. முடியாது, முடியாது. நான் எதுக்காக என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்? என்னால் அதை வாபஸ் வாங்க முடியாது. நீ வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோ, உன் மீராவை நான் கொன்னுடுவேன். இதோ நான் உடனே போய் என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறேன். இது பாரு, என் மீராவை மட்டும் எதுவும் பண்ணிடாத சொல்லிட்டேன். டேய், இதுக்காக நான் உன் மீராவை கடத்திருக்கேன். வேற வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை பண்ண நான் தயாரா இருக்கேன். அதை நான் அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சரியா? இப்போ நீ ஒன்று பண்ணு, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் பொண்டாட்டியா கண்ணன் புகார் ஒன்று கொடுத்துருக்க தெரியுமா? அதை நீ வாபஸ் வாங்கின அந்த காப்பியை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், புரிஞ்சுதா? பாரு, நீ சொன்னதை நான் உடனே பண்றேன். இதை பாரு, என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்கே பாரு, நீ ஹீரோ மாதிரி எதனா வேலை செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் ஹீரோ உனக்கு பணமாக தான் கிடைப்பா, புரிஞ்சுதா? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஓ மீராக்காக இப்பவே நீ போய் புகாரை வாபஸ் வாங்கணும், சரியா? இந்த நம்பருக்கு நீ வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். மற்றது எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் உனக்கு. சரி சரி. நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஏதாவது ஏடா கூடமா சின்னதாக சறுக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ மீராவை கொன்னுடுவேன், ஓகேவா? ஏய், ஹலோ. இவ யாரு? இவ எதுக்கு மீராவை கடத்தணும்? இவனுக்கும் மீராவுக்கு என்ன சம்பந்தம்? மீரா, மீரா,
சீக்கிரத்துல நீ எங்கேயும் போயிருக்க முடியாத. உன்னை விட மாட்டேன். நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னை காப்பாத்திக்க எனக்கு வேற வழி தெரியல. அதான் நான் உன்னை அடிச்சிட்டேன். இவன் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சே. அப்போ இவன் நமக்கு தெரிஞ்சவனாதான் இருக்கணும். முகமுடிய கழட்டி யாருன்னு பார்த்தலாம். டேய், எங்க ஓட பாக்க? நான் உன் புருஷனுக்கு ஃபோன் போட்டேன். உன் புருஷன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன்னை போலீஸ் வந்து காப்பாத்திடுவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. அதான் இல்ல,
நான் உன் புருஷன்கிட்ட முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன். முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னான். அப்புறம் உன்னை கொன்னுடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சரின்னே சொன்னான். என்ன உன் புருஷனை நினைச்சு வருத்தப்படுறியா? என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி அவன் கேட்டா உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. நீ என்ன சொல்ல போற? என்னை என் புருஷனையும் வாழ விடுன்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? இங்க பார், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். இந்த பாரு, விஷ்ணு இன்னைக்கு வரேன்னு சொல்ல, நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கான். சரிங்க, நாளைக்கு எப்போ வருவான்னு ஒரு போன் போட்டு கேளுங்களேன். நான் போன போடுறேன், எப்ப வரான்னு நீயே கேளு, நான் கேட்க மாட்டேன். சரியா? சரி. எனக்கு போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்து என்னை இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. இவனை கருத்து வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றான். ப்ளீஸ் சிவா, என்னை வந்து காப்பாத்துங்க. உங்களை நம்பி தானே நான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க சிவா. சொல்லுங்கப்பா. அப்பா பேசலப்பா, அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீ எப்பப்பா வருவ? உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. நான் சீக்கிரம் சென்னை வந்துடுவோம்மா. சரியா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏய், போன கூட. ஏய் விஷ்ணு, இந்த பாரு, அம்மா சொல்றா, ஆட்டுக்குட்டி சொல்றான்னு நீ அங்கிருந்து அவசரப்பட்டு வராத. இருந்து பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா வந்து சேரு. சரியா? அப்பா, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருப்பா. நாளைக்கு காலையில கண்டிப்பா அங்க இருப்பேன். சரி. விஷ்ணு, கண்டிப்பா நீ வரணும். இல்லனா அம்மா உன்னை தேடி திருப்பதிக்கு வந்துருவேன். இல்லம்மா, நான் தான் வந்துருவேன்னு சொல்றல. சரி, இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும்பா. உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? தலைக்கட்டு அவுக்காம கூட நீ கிளம்பிட்ட. அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி கவலைப்படுறதை நிறுத்துங்க முதல்ல. நாளைக்கு நான் அங்கே வந்துடுவேன். சரிங்களா? நான் ஃபோனை வைக்கிறேன். சரிப்பா. சொல்லு சிவா. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன். இதை பாரு, அதை உன் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். இமீடியட்டாக பாரு. நல்ல விஷயம். சரி, நீ ஒன்று பண்ணு. உடனே கிளம்பி சென்னைக்கு வந்துடு. சென்னைக்கா? நான் எதுக்கு சென்னைக்கு வரணும்? சரி, மீரா எங்க இருக்கா? மீரா என் கூட சென்னையில் தான் இருக்கா. சரியா? நீ உடனே கிளம்பி வா பார்க்கலாம். இப்படி திடீர்னு சென்னைக்கு வந்து கூப்பிட்டா நான் எப்படி வர முடியும்? போகும்போது என் காரை வேற எடுத்துட்டு போயிருக்கேன். இந்த பார் சிவா, உனக்கு அதிக நேரம் டைம் இல்லை. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நீ சென்னையில் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன் மீராக்கு என்ன நடக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இல்ல, நான் இப்பவே கிளம்பி வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மீரா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இவன் ஏன் என்னை கடத்தி வச்சிருக்கான்? ஏய், நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு சிவா வேணும். நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ. சிவா உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. புரியுதா?